வணக்கம் ஹெல்தி மார்னிங் புதியுகம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இந்த பிளாக் அவுட் அப்படிங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது டக்குன்னு ஏதாவது கண்ணெல்லாம் முன்னாடி இருந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் பிளாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். சிலருக்கு இந்த பிளாக் அவுட் சும்மா ஜஸ்ட் வரும் போய்டும், அப்புறம் எல்லா மெமரியும் நமக்கு திரும்ப வந்துடும். பட் சிலருக்கு இந்த பிளாக் அவுட் அப்படிங்கிற டேர்ம் ஒரு பிரெயின் டேமேஜ்னால வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயங்கள் மறக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தினம் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் இது சாதாரணமாக தான் இருக்குமா, இல்லை இதற்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆரோக்கியம் குறித்த நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இது போல் அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நம்ம டாக்டர்ஸ் கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் உங்களோட ஆரோக்கியம் குறித்த எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கறத நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடுறேன். நமக்கு டாக்டர் கிருத்திகா இருக்காங்க, IVF ஸ்பெஷலிஸ்ட், குழந்தையின்மை சிகிச்சை மருத்துவர். டாக்டர் ஈஸ்வர் இருக்காங்க, நியோனட்டாலஜிஸ்ட் அண்ட் பீடியாட்ரிஷியன், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர். டாக்டர் ஜெயசெல்வ செந்தில்குமார் இருக்காங்க, நியூரோ சர்ஜன், நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் ரவீந்திரன் இருக்காங்க, பீடியாட்ரிக் சர்ஜன், குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் ஹரிபிரசாத் இருக்காங்க, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், குடல் மற்றும் கல்லீரல் நோய் மருத்துவர். அண்ட் டாக்டர் ராஜராஜ வெங்கடேஷன் இருக்காங்க, வாஸ்குலர் சர்ஜன், ரத்தநாள அறுவை சிகிச்சை நிபுணர். 0444969444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. சுகன்யா, கேள்வி என்னம்மா? ஹலோ, கேள்வி என்ன சுகன்யா? மேடம், நான் மகளிர் மருத்துவத்தை பேசுறேன். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கிருத்திகா இருக்காங்க நம்மளோட. 23வது வாரம் நடக்குது. டெய்லி என்ன டிஸ்பிளின் எடுத்துக்க சொல்லிருக்காங்க. ஏன்னா ஒரு 3rd மந்த்ல எனக்கு கொஞ்சம் ஹைக் இருந்தது பிபி, அப்புறம் நார்மலுக்கு வந்துச்சு. இருந்தாலும் 7 மந்த்ஸ் வரைக்கும் டிஸ்பிளின் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ண சொல்றாங்க. ஆனா என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியல. இப்போ ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி எனக்கு நார்மல் டெலிவரி, செகண்ட் பேபியும் அதே மாதிரி இருக்குமா? அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா நான் ஏதாவது ஃபுட்லயோ இல்ல எக்ஸசைஸ்லயோ ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி எனக்கு வித் ஃபோர்செப்ஸ் தான் டெலிவர் பண்ணேன். அந்த மாதிரி இல்லாம நார்மலா வரதுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பா டாக்டர் ஆலோசனை எடுத்துக்கலாமா தொடர்ந்து? வணக்கம் சுகன்யா. ஸோ உங்களோட கேள்விக்கு அந்த முதல் பதில் திருப்பி நார்மல் டெலிவரி ஆகுமான்றதுக்கு, முதல் நார்மல் டெலிவரி ஆன பிறகு அகெயின் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. பட் 100% நார்மல் டெலிவரியான்றது நம்ம அந்த நேரத்தில் குழந்தையோட பொசிஷன், அது வயிற்றிலேயே மோஷன் போயிடுச்சா அப்படின்ற பல விஷயங்களை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியுமா. பட் உங்களுக்கு வாய்ப்பு அதிகம், அதை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ரெண்டாவது, எந்த உடற்பயிற்சி உங்களுக்கு நல்லது கர்ப்ப காலத்தில் அப்படின்னா, பொதுவாக வாக்கிங் சேஃப் அண்ட் சீப் அண்ட் ஈஸி. ஸோ எவ்வளோ முடியுமோ அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் டெய்லி நீங்கள் காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ ஒரு 1/2 hour நடந்தீங்கனாலே போதுமானதுமா. அண்ட் நடக்க நடக்க உங்களுக்கு அந்த எலும்புகள் எல்லாமே இலகுவாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஃபஸ்ட் டைம் ஃபோர்செப்ஸ், ஸோ அது இல்லாமல் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்மா உங்களுக்கு. அண்ட் உணவுலேயும் நிறைய காய்கறிகள், பழங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டதெல்லாம் தவிர்த்துடுங்கம்மா. ஓகே, செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலந்த அந்த உணவுகள் இது எல்லாத்தையும் தவிர்த்துடுங்க. இயற்கையாக சாப்பிடுங்க, நல்ல 1/2 மணி நேரம் வாக் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க. ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். நான் திவ்யா பேசுறேங்க. திவ்யா, கேள்வி என்ன திவ்யா? மேம், எனக்கு பீடியாட்ரிஷியன் டாக்டர்ட்ட ஒரு 2 क्वेश्चन. டாக்டர் ஈஸ்வர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். மார்னிங், சொல்லுங்க டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். சொல்லுங்கம்மா. பேபிக்கு இப்போ 5 months ஆகுதுங்க டாக்டர். ஓகே. மோஷன் போகும்போது ஒயிட் கலர்ல திப்பியா போகுதுங்க டாக்டர். ஓகே. அது அப்புறம் யூரினேஷன் குப்புறப்படுக்கும் போது 30 per day 30 times பக்கமா போறா, யூரினேஷன் பண்ணிட்டே இருக்கா. சரி, அது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन பாப்பா சொன்னா வெயிட் கெயின் அவ்வளவு நல்லா இல்லைங்க சார். பிறக்கும் போது 2.5 இருந்தா, ஓகே, இப்போ 5 monthsக்கு 5 kg தான் இருக்கா. ஓகே. மதர் ஃபீடிங் பத்தல அப்படின்ட்டு டாக்டர் ஃபேரக்ஸ் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஓகே. பட் ஃபேரக்ஸ் பாப்பா குடிக்கவே மாட்டேங்கிறா. அப்படியே கம்பல் பண்ணி கொடுத்தாலும் வாமிட் எடுத்துறா. சோ அது பாடி இன்க்ரீஸ் என்ன பண்ணணும் சார்? மோஷனுக்கு ஏன் அப்படி ஒயிட்ல திப்பியா வருது? ஓகேம்மா, ஃபர்ஸ்ட் மோஷன் வெளில போகிறதுனால நீங்கள் டப்பா பால் கொடுக்கறதுனால இருக்கலாமா ஒன்று. ரெண்டாவது, யூரினேஷன், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அது குழந்தைங்க ஏன்னா நீங்கள் டைல்யூட் பண்ணி கலக்குறீங்களா? எப்படி கலக்குறீங்க? ஒரு மூடிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்க? 30 ml per 1 scoop. that should be right. sometimes நிறைய தண்ணி ஊற்றி கலக்குவாங்க டைல்யூட் ஆகிறதுக்காக. அப்படி இருந்தால் அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரின் இருக்கும். And regarding weight gain, 2-3 things. Reflex signs இருக்கா? பாப்பா விக்கல் நிறைய வருமா?
விக்கல் வரும் சார். ஃபர்ஸ்ட் எல்லாம் பால் குடிச்சு கீழே படுக்க வச்சுமே விக்கல் வரும் எவ்ரி டைம். கக்குறது எப்படிமா இருக்கும்? என்னங்க சார்? பால் கக்குமா பாப்பா? பால் கதப்போ. ஸோ இந்த காரணத்தினால வெயிட் போடாமல் இருக்கலாமா? ஸோ பீடியாட்ரிஷியன் டாக்டர்கிட்ட பாருங்கள், இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ் சிம்டம் இருக்குமான்னு கேளுங்க. டாக்டர் பார்த்துட்டு எக்ஸாமின் பண்ணிவிட்டு மெடிசன் தேவைப்பட கொடுப்பாங்க, இல்லை இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் பண்ணுவாங்கம்மா. ஓகே, அந்த ரிஃப்ளெக்ஸ் சிம்டம் இருக்கா அப்படிங்கிறது உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட நீங்கள் நேரில் பார்க்கும்போது கேளுங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க, லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, நான் சித்ரா பேசுகிறேங்க. சொல்லுங்கள், கேள்வி என்ன? நரம்பியல் டாக்டர் பேசுகிறேன். நரம்பியல் மருத்துவர்கிட்ட பேசுகிறோம் இல்லையா? ஆமாம். டாக்டர் ஜெயசெல்வ செந்தில்குமார் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள். எனக்கு 46 வயசு ஆகுதுங்க. சரிங்க. ஒரு 1 கிலோமீட்டர் பக்கமாக நடந்தாத கால் வந்து மறுத்து போன மாதிரி ஆயிடுது, 2 காலுமே. சரிங்க. சுகர் டெஸ்ட், ப்ரெஷர்லாம் பார்த்தோம், ஒன்றும் இல்லை. சரிங்க. சத்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேப்லெட்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. அந்த இதில் கொஞ்சம் ரத்த சோகை மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க. நான் ஹீமோகுளோபின் பார்த்தா 11 இருந்துச்சு. சரிங்க. இது வந்து எப்படி என்ன பேக் பெயின் எதுவும் இருக்கா உங்களுக்கு? என்ன கேட்க? முதுகு வலி இருக்கா? எப்போ ஒரு டைம் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் தூக்குனா அந்த நடு எலும்பு இதில் வந்து வலி இருக்கு. சரிங்க. நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் வந்து இன்டர்மிட்டன்ட் கிளாடிகேஷன் சொல்லுவோம். ஸோ நடக்கும்போது காலுக்கு வர நரம்புக்கு வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வரலாம். இது வந்து முதுகு தண்டு வடத்தில் அந்த நரம்பு இருக்கிற இடம் சுருங்கி போச்சுன்னா இந்த மாதிரி வரலாம். லம்பார் கெனால் ஸ்டெனோசிஸ்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் பேக் பெயினும் இருக்குதுன்னு சொல்கிறதுனால ஸோ ஒரு எக்ஸ்ரேவோ மினிமம் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். தேவைப்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ரத்த குழாயில் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி வரலாம். ஸோ இது நரம்பு பிரச்சனையா ரத்த குழாய் பிரச்சனையாங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கான வைத்தியம் பண்ணோம்னா இது சரி பண்ணலாங்க. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444599444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், பிரியா, கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க பிரியா, என்ன கேள்வி உங்களோடது? குழந்தைங்க டாக்டர் கிட்ட பேசணும் மேடம். குழந்தைகள் நல மருத்துவர் கிட்ட பேசணுங்களா? ஆமாங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. பேசுங்க. மார்னிங் சார், என்னோட குழந்தை பார்த்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து கழுத்துல வந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்தது சார். அது வந்து நார்மலா ஒரே சைஸ் இருந்துட்டு இருக்கு. சம்டைம்ஸ் அவனுக்கு ஃபீவரோ இல்ல சிவியர் கோல்டு வந்தாலும் அது வந்து கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கு. அப்புறம் குறைஞ்சிட்டு அப்படியே அதே சைஸ்லயே இருக்கு. இது வந்து நான் வந்து ஒரு பீடியாட்ரிஷியன்கிட்ட கன்சல்ட் பண்ணோம். அது வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது, எல்லா குழந்தைங்களுக்கும் இயல்பா இருக்கிறதுல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன டவுட்னா ஃபியூச்சர் அவன் பெருசாகும்போது இதனால ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்றத டவுட். சாரி இஃப் ஐ டோன்ட் மைண்ட், அந்த என்ன கட்டிமா அது மட்டும் கொஞ்சம் இட்ஸ் நாட் கிளியர் அட் ஆல். உங்க டெலிஃபோன் லைன் தெளிவா இல்லம்மா. இந்த கட்டி எங்க இருக்கு சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவா சிக்னல் இருக்க இடத்துக்கு வாங்களேன். கழுத்துல இருக்கு, கழுத்துல கட்டி இருக்கு. ஓகே ஓகே. பாதி கீழே இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும், இது ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் கோல்டு இல்ல ஃபீவர் வந்தாலும் கொஞ்சம் அப்படியே பெருசாகிற மாதிரி இருக்கு சார். ஆலோசனை எடுத்துக்கலாம். ஓகேம்மா, ரிகார்டிங் இந்த கட்டியை பற்றி டாக்டர் பீடியாட்ரிக் சர்ஜன் டாக்டர் இருக்காங்க, அவங்க பற்றி பேசுவாங்க. ரெண்டாவது ரெக்கரண்ட் கோல்டு காஃப்லாம் வந்து ப்ராப்ளி நீங்கள் இன்ஃபெக்ஷனால ஒரு அலர்ஜி சிம்டம் மாதிரி இருக்குது, அதை பற்றி வரி பண்ணாங்க. வெயிட் கெயின் நல்லா இருக்குது, பாப்பா அப்பப்போ சளி பிடிச்சி ஜுரம் வராமல் இருந்தால் அதை பற்றி வரி பண்ணாங்க. ஓகே டாக்டர் ரவீந்திரன், அவங்களோட ஆலோசனை எடுத்துக்கலாம். கட்டி எவ்வளோ பெருசுமா இருக்குது? கட்டி வந்து ஒரே சைஸ்ல தான் டாக்டர் இருக்கு. அது வந்து காமிச்சோம். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா 10 குழந்தைங்களுக்கு 8 குழந்தைங்களுக்கு இல்ல டாக்டரோட ஆலோசனை நீங்க எடுத்துக்கங்க. சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுனாக்கா ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாமா. அது கையில கட்டின்னு சொல்லுவோம். கழுத்தில் நார்மலாக இருக்கிற லிம்ப் கிளாண்ட் வந்து என்லார்ஜ் ஆகிறது, அதாவது தலையிலையோ மூக்கு வாயிலையோ ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது என்லார்ஜ் ஆகும். இன்ஃபெக்ஷன் சரியானவொன்னே தானாகவே சரியாயிடுமா. முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த குழந்தைக்கு ஏதாவது பூச்சிப்பல் இருக்கா, காதில் சீழ் இருக்குதா, இல்லை தலையில் பெயின் அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்காங்கிறத பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே இது சரியாயிடும். ஓகே, பற்கள் சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருக்கா, அப்புறம் தலையில் பெயின் தொல்லை இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து நமக்காக டாக்டர் சொல்லியிருந்தாங்க. டாக்டர் ரவீந்திரன் நமக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. நமக்கு டாக்டர் ஜெயசெல்வ செந்தில்குமார் இருக்காங்க, நியூரோ சர்ஜன். அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். டாக்டர், இந்த பிளாக் அவுட் பற்றி நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் பேசணும். ஸ்கூலில் ப்ரேயரில் குழந்தைங்க சடனாக ஒரு பிளாக் அவுட் மாதிரி இருக்கும். அண்ட் சிலருக்கு வந்து இந்த பிளாக் அவுட்க்கு அப்புறம் மெமரி லாஸே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர், இது எந்தெந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம். யூஸ்வலாக ஃபெயிண்டிங் கூட நம்ம பிளாக் அவுட்ஸ்னு சொல்லுவோம். சரியாக சாப்பிடாமல் இல்லை ப்ரொலாங்டாக ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது பிரெயினுக்கு பிளட் சப்ளை சரியாக போகலைன்னா ஒரு மாதிரி பிளாக் அவுட்ஸ் வரலாம். மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. ஸோ சரியாக சாப்பிடாம ப்ரொலாங் ஸ்டாண்டிங் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வரும்.
ஓல்ட் ஏஜில் வந்து இந்த மெமரி டிஸ்டர்பன்ஸ்னால வரும். டிமென்ஷியாவில் கூட இந்த மாதிரி அடிக்கடி பிளாக் அவுட் சொல்லுவோம். ஸோ யங் ஏஜில் வேறு காஸ், ஓல்ட் ஏஜில் வேறு காசு. ஓகே, ஸோ யங் ஏஜில் வரக்கூடிய இந்த பிளாக் அவுட்டை வந்து எந்த மாதிரி காசஸ்னால வரும், அண்ட் ஓல்ட் ஏஜில் வரக்கூடிய இந்த பிளாக் அவுட் பற்றின ஆலோசனை வந்து நமக்காக நரம்பியல் அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க, லைனில் இருக்கீங்க, பேசலாம். லைனில் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேர் என்னங்க? சர்க்குணம். சார், கேள்வி என்னங்க? குதிகாலில் வந்து வலி இருக்கு மேடம். அதாவது எந்திரிச்சு, அதாவது ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டா இல்லை உட்காந்துட்டா எந்திரிச்சு நடக்கும்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு வலி இருக்கு. குதிக்கால் வலி மட்டும்தான் இல்லையா? வேற அது வந்து எந்த வியாதிக்கு உள்ள சிம்டம்ஸ்? கண்டிப்பா நம்ம வந்து டாக்டர் ராஜராஜ வெங்கடேஷன் இருக்காங்க, வாஸ்குலர் சர்ஜன், அவங்களோட ஆலோசனை எடுத்துக்கலாம். உங்களோட வயசு என்னங்க? என்னோட வயசு 44 சார். எவ்வளோ எடை இருப்பீங்க? 64 சார். ஓகே, சுகர் பிபி ஏதாச்சும் இருக்குங்களா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி, ஓகே. எப்பவுமே இருக்கா, படுத்துட்டு இருக்கும்போதோ இல்லை நடந்துட்டு இருக்கும்? ஒரு 6 மாசமா இருக்கு சார். அதாவது படுத்துட்டு எந்திரிச்சு நடக்கும்போது குதிகாலில் வலி இருக்கு, 2 நிமிஷத்துக்கு இருக்கு, அப்புறம் நடக்கும்போது இல்லை. முதல்ல உங்களுக்கு இந்த பாதத்தோட ஆர்ச் இருக்குது இல்லை, பாதம், அது சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும். இன்னொன்று வந்து இந்த பின் குதிக்கால் வந்து கேல்கனே போன் இருக்குது, அதில் வந்து ஏதாச்சும் ஒரு பிசிறு மாதிரி ஸ்பர்ன்னு சொல்லுவாங்க, அதாச்சும் 2 கால்லையுமே இருக்கு சார். ஒரே டைம்ல 2 கால்லையுமே வலிக்குது, அதே ஒரே டைம்ல அப்புறம் 2 கால்லையுமே வலி நீங்குது. அதான் உங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட் இருக்கான்னு பார்த்துக்கணும், ஒரு எக்ஸ்ரே பண்ணி பார்க்கணுங்க, ஆர்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃப்ளாட் ஃபுட் இருந்தாலும் அந்த மாதிரி வந்து ஹோல் பாடி வெயிட் வந்து ஹீலில் அந்த கேல்கனி அந்த போனில் வரும்போது அந்த ஹீல் பெயின் இருக்கும். அதுக்கேற்ற ஸ்பெஷல் ஃபுட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. அது தவிர்த்து உங்களுக்கு அந்த ரத்த நாளங்கள், நரம்பு தளர்ச்சி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அதில் வந்து நரம்பு தளர்ந்திருந்தாலும் பாதத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன மசில்ஸ் வந்து ஏதாச்சும் வீக் ஆனாலும் அந்த ஆர்ச் வந்து ஃப்ளாட் ஆகிடும். அப்போ டைரெக்டாக பாடி வெயிட் வந்து ஹீலில் வர்றதுனால உங்களுக்கு வலி வர வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்பெஷல் ஃபுட்வேர் ப்ளஸ் எக்ஸ்ரேலாம் ஒன்று, இல்லைனா ஆர்த்தோ சர்ஜன் யாருன்னா பார்த்து ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கணும் நீங்கள். ஓகே, ரத்தநாள பிரச்சனையா இல்லை நரம்பு தளர்ச்சி இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் முக்கியமாக வந்து நீங்கள் ஒரு ஆர்த்தோபெடிக் டாக்டர் நீங்கள் பார்க்கறது நல்லது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஆறுமுகம் சார், கேள்வி என்னங்க? வலது தோள்பட்டையில இருந்துங்க உள்ளங்கை வரைக்கும் வலி ஆகிட்டு இருக்கு. வலது தோள்பட்டையில இருந்து உள்ளங்கை வரைக்கும் உங்களுக்கு வலி பரவுது. ஆனா அந்த உள்ளங்கையில 2 விரல்ல மட்டும். கேட்கலாம் ஆலோசனை. டாக்டர் ஜெயசெல்வி செந்தில்குமார் இருக்காங்க, ஆலோசனை எடுத்துக்கலாம். சார், என்ன வேலை செய்றீங்க? ஏஜ் என்ன ஆகுது? வயசு 36ங்க. ஓகே. மில்லுக்கு போயிட்டு இருக்கேன். என்ன வேலை பண்றீங்க? ஸ்பின்னிங் மில். ஸ்பின்னிங் மில். ஓகே. கழுத்து வலி இருக்குங்களா? கழுத்து வலி இருக்குங்க. கழுத்துல இருந்தே இந்த வலி பரவுதுங்களா, தோல்ல இருந்து ஆரம்பிக்குதா? ஆமா, கழுத்துல இருந்து உள்ளங்கை வரைக்கும் இருக்குங்க. அதுல இந்த 2 விரல் மட்டும் அப்படியே மரத்து போன மாதிரி இருக்குங்க. சரிங்க. இந்த மரத்து போனது வந்து போதா கண்டினியூஸா இருந்துட்டு இருக்குங்களா? கண்டினியூஸா இப்போ 3 நாளா இருக்கு. கையில கிரிப் எல்லாம் நல்லா இருக்குங்களா? இல்லைங்க, கொஞ்சம் அந்த 2 விரல் மட்டும் கிரிப் இல்லாம இருக்கு. சரி, அதான் உங்களுக்கு அந்த கழுத்துல இருந்து கைக்கு வர நரம்பு வந்து ஜவ்வு விலகி நரம்பு அழுத்தம் தான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கழுத்துக்கு மெயினாக ரெஸ்ட் கொடுக்கணும், வெயிட் தூக்கிறத குறைக்கணும். ஒரு நரம்பு டாக்டர் நேரில் பாருங்கள், எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஜவ்வு எந்த அளவுக்கு விலகி இருக்குன்ற பொறுத்து தான் வைத்தியம் முடிவாகும். மைல்டாக இருந்ததுன்னா ரெஸ்ட்டு மாத்திரையில் சரியாகும். இல்லைன்னா நடுவுப்பட்ட பகுதியாக இருந்துச்சுன்னா ஃபிசியோதெரப்பிலாம் தேவைப்படும். ரொம்ப சிவியராக இருக்குது, ரொம்ப அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அறுவை சிகிச்சை கூட தேவைப்படும். ஸோ நீங்கள் அது மருத்துவரை கண்டிப்பாக பார்க்கணும். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்புத்துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444459464 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, கிளாரா பேசுறேன் மேம். ஹாய் கிளாரா, சொல்லுங்க, என்ன கேள்வி? கேஸ்ட்ரோஎன்டரோலஜிஸ்ட் பேசுறேன். டாக்டர் ஹரிபிரசாத் இருக்காங்கம்மா, பேசலாம். சொல்லுங்கம்மா. சார் 5 இயர்ஸா கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்துச்சு. ஆமா, நான் இப்போ மோஷன் கூட கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்கம்மா உங்களோட क्वेश्चन, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஹலோ சார், 5 இயர்ஸா கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்தது. சரிம்மா. அந்த டேப்லெட்ஸ் எடுத்தா பாத்தீங்கன்னா சரியாகல. மோஷன் வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கியா இருக்கு. இப்போ கேஸ் பாஸ் பண்ணா கூட அது ஸ்மெல் இருக்கு பாடியோட, அண்டர் ஆர்ம்ஸ், தென் தலையில ஸ்வெட் ஆனா, அதுக்கப்புறம் பேட் கட். இந்த ஆர்டருக்கு என்ன ரீசன்? அதுக்கு எதுவும் டயட் எதுவும் சேஞ்ச் பண்ணலாமா? மோஷன்லயும் ஆர்டர் இருக்கு. இல்லை, உங்களுக்கு சிம்டம்ஸ் என்னம்மா? கேஸ்ட்ரைட்டிஸ்னு சொன்னீங்க, பட் அது என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு கேட்க தெரிஞ்சு. அது எக்ஸ்ட்ரீமா கேஸ் பாஸ் ஆகுது சார். சரி. இப்போ காலையில ஜாஸ்தியா இருக்கு, அந்த ஏர்லி மார்னிங், தென் நைட் ஈவினிங் அந்த டைம் இருக்கு. ஃபுட் சாப்பிட்டோம்னா, சில ஃபுட் சாப்பிட்டா ஆயிலி ஃபுட்லாம் சாப்பிட்டா நல்லா பெயின் இருக்குது. சரி, நீங்கள் என்ன ஃபர்தர் என்ன ஏதாவது டெஸ்ட்லாம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களாம்மா? ஆமா, எண்டோஸ்கோபி பண்ணிருக்கோம் சார். சரிம்மா. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, நார்மலாக இருக்குன்ட்டாங்க? இல்லை, கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்தது. சரி, ஏதாச்சும் இப்போ இது பயாப்சி ஏதாவது எடுத்தாங்களா? பயாப்சி எடுக்கல.
யூஸ்வலாக புண்ணு இருக்குன்னா யூஸ்வலாக பயாப்சி எடுத்துகிட்டு ஏதாவது கிருமினால அந்த மாதிரி புண்ணு வந்திருக்கான்னு பார்க்கணுமா, அதுக்கு உண்டான மருந்தும் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ பயாப்சி பண்ணி பாருங்கள், கிருமினால் வரக்கூடிய பிரச்சனையான்றது தெரிஞ்சுக்கோங்க, அதற்கான மருந்து மாத்திரைகள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, குட் மார்னிங். பேருங்க? என்னோட நேம் உமா மகேஸ்வரி. உமா, கேள்வி என்ன உமா? இல்ல மேம், எனக்கு 2 years ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. ஓகே, இன்னும் எனக்கு குழந்தையே இல்ல. கேட்கலாமா? குழந்தையின்மை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் கிருத்திகா இருக்காங்க நம்மளோட. வணக்கம்மா, இது வரைக்கும் என்னென்ன டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கீங்கம்மா? நான் தைராய்டு டெஸ்ட் எடுத்துருக்கேன் மேம், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுத்துருக்கேன் மேம். ஹஸ்பண்டுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் நார்மலாமா? அது 45% இருக்கு மேம். வெரி குட். டியூப்ல எதுவும் அடைப்பு இருக்கான்னு பார்த்தீங்களா? ஹெச்எஸ்ஜின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, அதை எடுத்திருக்கீங்களா? இல்ல மேம், அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, அது டெஸ்ட் எடுத்து ஒன்றும் இல்லைனாங்களா, இல்லை நீங்கள் டெஸ்ட் பார்க்கலையா? இல்ல, டாக்டர் எடுத்து சொல்லியிருந்தாங்க, ஸ்கேனிங்னா கூட எடுத்தோம், இன்னும் ஒன்றும் சொல்லுங்க. ஓகே, ஸ்கேனிங்கில் வந்து டியூப்ல அடைப்பு இருக்கான்னு தெரியாதுமா. ஸோ ஸ்பெர்ம் கவுண்ட் நார்மல், உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர், பட் 2 years கன்சீவ் ஆகலைன்னா அடுத்து கண்டிப்பாக நீங்கள் டியூப்ல பிளாக் இருக்கான்ற ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் எடுத்து பார்க்கணுமா. அதை பார்த்தா தான் நம்ம அடுத்து ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டே ப்ரொசீட் பண்ணுறது நல்லது. ஓகே, டியூப்ல அடைப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹெச்எஸ்டி பரிசோதனை டாக்டர் உங்களுக்காக சொல்லியிருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேடம், பூமா பேசுறேன் மேடம். பூமா, கேள்வி என்ன பூமா? குழந்தை டாக்டர் கிட்ட பேசணும் மேடம். பேசலாம், டாக்டர் ஈஸ்வர் இருக்காங்க. சொல்லுங்க சார். எனக்கு இப்போ டெலிவரி 100 days ஆகுது, பையன் இருக்கான். ஓகே. பிறக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி ஸ்கேன் பார்த்தப்ப வயிற்றுல குழந்தைக்கு கிட்னிக்கு மேல நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா. அதுக்கப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், அது அப்படியே தான் இருக்கு. அது ஒரு 3 months 4 months கழிச்சு தான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அது டெவலப் ஆயிருக்கா இல்லையான்றத பார்க்கணும் அப்படின்னாங்க. சரிம்மா. லாஸ்ட் வீக் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். ஓகே. பார்த்ததுல அந்த கட்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா. அதனால அது திருப்பி வருமா இல்ல எதனால அது வந்தது அப்படிங்கிறது தெரியணும் சார். சரிம்மா, நான் அந்த ஆன்டிநேட்டில் கண்டுபிடிச்ச வீக்கம் வந்து யூஸ்வலாக ஒரு 100 குழந்தைங்களில் 10% இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அது வந்து நார்மல் மேல்ஃபார்மேஷன் சொல்லுவாங்க, பட் வயசு வளர வளர இம்ப்ரூவ் ஆகிடும். டாக்டர் பீடியாட்ரிக் சர்ஜன் டாக்டர் கூட ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். ஓகே டாக்டர் ரவீந்திரன், அவங்களோட ஒப்பீனியன் வந்து ஹைட்ரோனெஃப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னியில் அடைப்பு இருந்து உள்ளார நீர் சேர்ந்து கிட்னி வீங்கி பெருசாக தெரிகிறது. எல்லா குழந்தைகளும் கருவாக இருக்கிறப்ப இப்படி தான் இருக்கும். கருவில் இருக்கிறப்ப குழந்தைக்கு கிட்னி அடைச்சி தான் இருக்கும். குழந்தை வளர வளர தான் அந்த அடைப்பு சரியாகி நார்மலுக்கு வரும். சில குழந்தைகளுக்கு அந்த அடைப்பு நீங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் பிறக்கிறப்ப ஒரு பாதி அடைப்போடு பிறக்குங்க. ஒரு 2-3 monthsல வந்து அந்த அடைப்பு தானாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு 2-3 இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம், கவலை வேண்டாம். ஒரு 2-3 மாதங்கள் இது சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் கோவையில இருந்து சண்முகலட்சுமி பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, கேள்வி என்னங்க? நியூரோ சர்ஜன் சார்ட்ட பேசணும் மேடம். டாக்டர் ஜெயசெல்வி செந்தில்குமார் இருக்காங்க, பேசலாங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம். குட் மார்னிங் சார். மார்னிங், சொல்லுங்க சார். என் தம்பிக்கு ஃபிட்ஸ் வந்தது சார். 3 years டேப்லெட் சாப்பிட்டா சரியாயின்னு சொன்னாங்க. சரிங்க. அது சாப்பிட்டேன், திருப்பியும் ஃபிட்ஸ் வந்தது. அதனால எம்ஆர்ஐயும் காண்டாக்ட்ஸ் எடுத்து சொன்னாங்க சார். சரிங்க. எடுத்து பார்த்ததுல வந்து ஃபோக்கல் கார்டிகல் டிஸ்பிளேசியான டயக்னோசிஸ் கொடுத்துருந்தாங்க சார். சரிங்க. அதுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க சார். சர்ஜரி எதுவும் பண்ணலாமா, அதே அல்லது டேப்லெட்டே கண்டினியூ பண்ணலாமா சார்? என்ன ஏஜ் ஆகுதுங்க? இப்போ 17 years ஆகுது சார். இப்போ ஃபிட்ஸ் வந்து டேப்லெட் போட்டப்போ வராமல் இருந்ததா? ரெகுலராக டேப்லெட் போடுறீங்களா? ஆமா சார், இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க சார். ஆனால் இப்போ அந்த டேப்லெட் எம்ஆர்ஐ காண்டாக்ட் எடுத்த போயிட்டு வேற டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க சார். சரி, அந்த ஃபோக்கல் கார்டிகல் டிஸ்பிளேசியாங்கிறது பிரெயின் டெவலப்மெண்ட் அப்போ ஒரு நியூரோ டெவலப்மெண்ட் டிசார்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து சரியாக நியூரான்ஸ் மூவ் ஆகாதனால வர ப்ராப்ளம் இது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுலேருந்து தான் ஃபிட்ஸ் வருதாங்கிறத நம்ம முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ எம்ஆர்ஐன்னு ஒன்று பண்ணணும், ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ பண்ணணும், இஇஜி பண்ணணும், தேவைப்பட்டால் வந்து இன்வேசிவ் இஇஜின்னு ஒன்று இருக்குது, அதுவும் பண்ணணும். எல்லாம் பண்ணி இந்த இடத்துலேருந்து தான் ஃபிட்ஸ் வருதுன்னா நம்ம சர்ஜிக்கல் ஆப்ஷன் இருக்குது. இது இல்லாமல் மற்ற இடத்துலேருந்தும் ஃபிட்ஸ் வருது அப்படின்னா டேப்லெட் தாங்க சாப்பிடணும். ஓகே, அதாவது டாக்டர் வந்து எல்லா பரிசோதனையும் சேர்ந்து பார்த்துட்டு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆலோசனை வந்து உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444599444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மதுரையில இருந்து முத்துலட்சுமி. சொல்லுங்கம்மா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க, சிக்னல் சரியில்லைன்னு நினைக்கிறேன் உங்க போன்ல. மதுரையில இருந்து முத்துலட்சுமி பேசுறேன். முத்துலட்சுமியோட கேள்வி. பீடியாட்ரிஷியன் டாக்டர் ஈஸ்வர் இருக்காங்க, தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்கம்மா. சார், என் குழந்தைக்கு 3.5 வயசு. ஓகே. அவளுக்கு பல்மோனரி ஹைப்பர்டென்ஷன் சொல்லிட்டாங்க. சரிம்மா.
அவ இறந்துட்டா. ஓகே ஓகே சாரி. அது எதனால வந்துன்னு எனக்கு யாருமே கரெக்டா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதான் என்னன்னா இந்த குழந்தைக்கு பிறப்புலேருந்து இந்த ப்ராப்ளம் இருக்காமா? இல்லையே சார், 2.5 வயசு வரைக்கும் எதுவுமே கிடையாது. 2.5 வயசுல அவளுக்கு கால் மட்டும் வீக்கமா இருந்துச்சு. கால் மட்டும் வீக்கமா இருந்துச்சு. ஓகே. யூரின் சரியா போகாம இருந்தா. ஓகே. சரின்னு சொல்லி இது வடமலையான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி பார்த்ததுல அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணதுல நல்லா யூரின் எல்லாமே நல்லா இருந்தா. திருப்பி 3.5 வயசுலயும் அதே மாதிரி. சரி. இப்பதான் சிவியரா வந்து இப்ப ஒரு மாசம் தான் ஆகுது இறந்து. ஓகே. அது எதனால? இந்த ஸ்கேன் எக்கோ பண்ணி பார்த்தாங்களாமா? வேற ஏதாவது பார்த்தாங்க சார். பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் தவிர வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா? வேற எதுவுமே இல்லை சார். பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் தான் சொன்னாங்க. சரி, அதுக்கு மாத்திரை கொடுத்தா ரெஸ்பாண்ட் ஆச்சா பாப்பா? இல்ல சார், ஒன்றும் கொடுக்கல. அதுக்கு மருந்தே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, குழந்தையோட கைகள் வந்து ப்ளூவாக இருக்குமா இல்லை பிங்கா? நார்மலா இருக்கு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி, பாப்பா இறக்கும்போது சுமாராக என்ன வெயிட் இருந்துச்சு? பர்த்தில் என்ன வெயிட்டுமா? அவங்க பிறக்கும்போது 3.25 கிலோ இருந்தாங்க. ஓகே. இப்போ இறந்து போகும்போது வந்து ஒரு 18 கிலோ இருந்தாங்க. சரி, 2 திங்ஸ். ஒன்று வந்து பல்மனரி ஹைப்பர்டென்ஷன்னா அது வந்து ப்ரெஷர், ஹார்ட்டில் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் அப்படி இருக்கும். யூஸ்வலாக வந்து அது கூட வேறு அனாமலி இருக்கும், ஹார்ட்டில் வேறு ப்ராப்ளங்களும் இருக்கும். அந்த ப்ராப்ளங்கள் ஸ்கேனில் பார்த்தா சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலி. அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப ரேர் வந்து ப்ரைமரி ஹைப்பர்டென்ஷன், பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் அது காரணமே கிடையாது. இதுக்கு வந்து சர்ஜரியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஃபஸ்ட்டு மெடிசன் கொடுத்து பார்ப்பாங்க, மாத்திரை கொடுத்து பார்த்து இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா ரிப்பீட் எக்கோவில் ப்ரெஷர் குறைஞ்சிருந்தால் அதோட சான்ஸ் ஆஃப் சர்வைவல் அண்ட் பாப்பா வளர்கிறதுக்கு ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் சப்போஸ் அந்த பாப்பா டீட்டெயில்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் எதாவது எக்கோவில் வந்து டீட்டெயில்ஸ் இன்னும் வேறு டாக்டர் எதாவது சொல்லியிருக்காங்க, வாட்டர் இருந்துச்சு அந்த மாதிரி எதாவது சொன்னாங்களாமா? ஓகே. இன்னொரு அட்வைஸ் மட்டும், அடுத்த ப்ரெக்னென்சியில் முன்னாடியே பிளான் பண்ணி ஃபோலிக் ஆசிட் சாப்பிட சொல்லுங்கள். சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃபீட்டில் எக்கோ வந்து அட் 18 வீக்ஸில் பண்ணுவாங்க, அது மட்டும் பண்ணி சொல்லுங்கள் பாப்பா நீங்கள் கர்ப்பம் ஆகும்போது. ஓகே, இழப்பு ஈடுகட்ட முடியாதது தான். பட் டாக்டர் வந்து என்னென்ன காரணங்களாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. பட் நெக்ஸ்ட் கன்சீவ் வரதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃபோலிக் ஆசிட் சாப்பிடுங்க. உங்களோட கைனகாலஜிஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு பிளான் பண்ணி எந்த மாதத்துலேருந்து நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு தயவு செஞ்சு சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, குட் மார்னிங் சார். நான் ராகவன் பேசுறேம்மா, நகர்லேருந்து. ராகவன் சார், கேள்வி என்னங்க? எனக்கு வந்து இடது காலில் பாதத்துக்கு மேலே வீக்கமா இருக்கு, ஒரு 2 இயர்ஸா இருந்துட்டு இருக்கு. ஓகேங்க, கேட்கலாம். நமக்கு டாக்டர் ராஜராஜ வெங்கடேஷன் இருக்காங்க, ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர். சொல்லுங்க சார். சார், எனக்கு இடது பாதத்துல வந்து மேல் பக்கம் வீக்கம் ஒரு 2 இயர்ஸா இருந்துட்டு இருக்கு. சரிங்க. ஹார்ட் சதியம் ரொம்ப ஸ்டிஃபா இருந்துட்டு இருக்கு. பட் ஐ எம் an heart patient, I am taking Concor 5. ஓகே. இதுக்கு முன்னால அம்லோபிரஸ் 5 சாப்பிட்டு இருந்தேன். அப்போ வந்து ரைட்ல ஸ்டாப் டேட் அண்ட் பிரெஸ்கிரைப் Concor 5 கொடுத்துருக்காங்க எனக்கு. இது எதனால இருக்கும் என்னன்னு தெரியல. பட் ஆனா பெயின் எதுவும் கிடையாது. வீக்கருக்கு காலை தூக்கி வச்சு படுத்திருந்தா கூட வீக்கம் குறைய மாட்டேங்குது. வேற எதுவும் ஆபரேஷன் பண்ணல உங்களுக்கு? எதுவுமே பண்ணல எனக்கு. ஒன்றும் காலில் ஆபரேஷன் பண்ணல? எதுவும் கிடையாது. அந்த கால் தோல் நிறம் ஏதாச்சும் கருப்பா மாதிரி இருக்குங்களா? தோல் வந்து கருப்பா லைட்டா இருந்துட்டு இருக்கு டாக்டர். சரி, எவ்வளவு வெயிட் இருப்பீங்க? சார், நான் 80 கிலோஸ் இருக்கேன் சார். ஐ எம் 75. 80 கிலோஸ் இருக்கேன். அது குறையவே மாட்டேன் சார். ஒரு 20 இயர்ஸ் அதே சேம் மெயின்டைன் வந்து சேம் 80 கிலோஸ். பாதத்திலயும் வீக்கம் இருக்குங்களா? மேல் பக்கம். ஆமா. ஒரு ஸ்கேன் கெட்ட ரத்த குழாயில வந்து அந்த கெட்ட ரத்தம் கீழே தேங்கி இருந்ததா கூட அந்த கால் வீக்கம் வர வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, ஹார்ட் ப்ராப்ளம், மோஸ்ட்லி ஹார்ட் ப்ராப்ளம் வந்தா 2 காலுமே வீக்கம் இருக்கும். ஆனா நீங்க வந்து இடது கால் மட்டும் தான் சொல்றீங்க. கெட்ட ரத்த நாளங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அது வந்து வேல்வ்ஸ் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, எந்த லெவலில் இருக்குன்றதை பார்த்தணும் முதல்ல. அப்புறம் நல்ல ரத்த குழாயும் பார்த்துக்கணும். இது வந்து எந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முதல்ல ஸ்டாக்கிங்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்டாக்கிங்ஸ் போட்டு நடக்கும் போதோ நின்றுட்டு இருக்கும் போதோ இல்லை சேரில் உட்காந்துருக்கும் போதெல்லாம் அந்த சாக்ஸ் போட்டுட்ருக்கணும். படுக்கும் போது மட்டும் கழட்டிடணும். மற்றபடி அதில் ஸ்டாக்கிங்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னா ஒன்று ஸ்டாக்கிங்ஸ்லேயே கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லை டாப்லர் ஸ்கேன் பிரகாரம் நம்ம ஏதாச்சும் அறுவை சிகிச்சை தேவைப்பட்டாலும் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, உங்களோட கெட்ட ரத்த நாளங்களுக்கான ஒரு ஸ்கேன் பரிசோதனை ரொம்ப அவசியமாக தேவைப்படுது முதல் கட்டமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, குட் மார்னிங். நான் மதுரையில இருந்து பத்மாவதி பேசுறேன். பத்மாவதி, கேள்வி என்னம்மா? என்னோட குழந்தை வந்து பிறந்த 2.5 மாசம் ஆகுது மேடம். ஓகேங்க, குழந்தைக்காக நீங்க என்ன கேட்கணும்? சொல்லுங்கம்மா. என்னோட குழந்தைக்கு கால்பைனர்ல வந்துட்டு அடைப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எதுல அடைப்பு? அதாவது ஃபர்ஸ்ட் நான் டாக்டர் போனப்ப கண்ணு வந்து எல்லோவாவே இருந்தது ரொம்ப நாளாவே. சரி.
அப்புறம் டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க கால்பிளேட்டர் எதுவும் செக் பண்ணிட்டு வாங்க, ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா. சரின்னு போய் செக் பண்ண போனோம். அப்ப அவங்க வந்துட்டு பார்த்துட்டு ஏதோ அடைப்பு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இது என்னன்றதுன்னா அதுல ஸ்கேன்ல தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு வந்து எனக்கு குழந்தையோட பாதம்லாம் கருப்பாயிடுச்சு, உள்ளங்கை கருப்பா தான் இருக்கு. ஆனா மோஷன்லாம் நல்லா போறான். ஆனா இப்ப வந்துட்டு வெறும் வெளிர் மஞ்சளா வந்துட்டு மோஷன் போய்கிட்டு இருக்கிறான். அது என்னோட குழந்தை வந்து பிறக்கும் போது நார்மல் டெலிவரி தான். அவங்க வந்துட்டு இந்த டவுன் சிண்ட்ரோம் பேபி அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியல. ஹார்ட்லயும் லைட்டா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எந்த மாதிரி இருக்கும்? இப்போ குழந்தைக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்களாம்மா? ஆமா. சரி, ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி கேரியோடைபிக் பண்ணி அதுக்கு பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சு. 47XY இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பையன். ஓகே ஓகே. ஸோ அது மாதிரி தான் அறிகுறி இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ், கண்ணில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அந்த ஹார்ட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அண்ட் அவங்கள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்றது உட்கார்றதெல்லாம் கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. என்னோட அட்வைஸ் வந்து என்னென்னா அந்த டவுன் சிண்ட்ரோம் அந்த லேபிள் எடுத்துருங்க. அதாவது டோன்ட் திங்க் அந்த பாப்பா எப்போ பார்த்தாலும் அந்த நோய் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. மற்ற குழந்தைமே நினச்சிங்கன்னா இந்த பாப்பாவோட இம்ப்ரூவ்மெண்ட், வாக் நடக்கிறது உட்கார்றது எல்லாமே செயல்களில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆஸ் அ பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். இந்த பாப்பா வந்து நம்ம இது எல்டர்ஸ் சைல்டு மாதிரி இல்லையே, பக்கத்து வீட்டு குழந்தை மாதிரி இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு நிறைய கேர் கொடுக்காமல் போயிடுறாங்க. ஸோ இந்த பாப்பா உங்கள் ஃபேமிலியில் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த கடவுள் நினச்சிருக்காங்க உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். அந்த நேம் டேக் எடுத்துருங்க. பட் யூ ட்ரீட் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கண் செக்அப் பண்ணிவிடுங்க, இயரிங் செக்அப் பண்ணிவிடுங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444459444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேம் சுதா பேசுறேன் மேம். சுதா சொல்லுங்க. சுதா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு குழந்தை இல்லை மேம், 2 வருஷமா. தொடர்ந்து பேசலாங்க. நமக்கு ஒரு குழந்தையின்மை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் கிருத்திகா இருக்காங்க. வணக்கம் சுதா, ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா சுதா இது வரைக்கும்? இல்லை மேம், எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 1.5 years ஆகுது. ஓகே. அப்போ 2 times கன்சீவ் ஆனோம் மேம். ஓ சரி, தானா கன்சீவ் ஆச்சா இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ்? இல்லை மேம், தானாவே மேரேஜ் ஆகிட்டு ஒரு 3 months கழிச்சு தானாவே கன்சீவ் ஆனேன். ஓகே. ஃபர்ஸ்ட் பேபி கன்சீவ் ஆகும்போது 3 months கழிச்சு ஸ்கேன் பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க மேம். எனக்கு பேபிக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. சரிம்மா. அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க மேம். நார்மல் டெலிவரி போல பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கேப் விட்டுட்டு திரும்ப கன்சீவ் ஆனேன். சரிம்மா. இந்த பேபிக்கு வந்துட்டு ஹார்ட் பீட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க மேம் 50 daysல. ஸோ 2 monthsல இதை வந்து அபார்ஷன் பண்ணி எடுத்தாங்க. ஓகே. ஸோ அதுவும் தானா அபார்ட் ஆகல, போய் இந்த ஸ்கேன் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை அப்படி சொல்லிட்டு எடுத்துறாங்க மேம். இல்லை, ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அது தானா அபார்ட் ஆயிருந்ததுனால தான் எடுத்திருப்பாங்க. அதாவது நல்லா இருக்கிற குழந்தை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இல்ல இல்ல மேம், நல்லா குழந்தை இருக்கு, பட் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டா அது இன்ஃபெக்ஷன்ல இருக்கு, இந்த பேபி நல்லா இருக்காது. ஸோ எடுத்துட்டோம், நல்லா இல்லைன்ட்டு. செகண்ட் பேபிக்கும் ஹார்ட் பீட் கம்மியா இருக்கு மேம். ஸோ எனக்கு இந்த போல பிரச்சனையாவே இருக்கு குழந்தைக்கு. உங்களுக்கு சுகர், பிரஷர் ஏதாவது ப்ராப்ளம் இருக்காமா? நோ மேம். தைராய்டு எல்லாமே செக் பண்ணிட்டாங்களாமா? தைராய்டும் இல்ல மேம். ஏதாவது சொந்தத்துல கல்யாணம் பண்ணிருக்கீங்களாமா நீங்களும்? இல்ல மேம், இல்ல மேம், மக்கள் தான். ஓகேம்மா, நீங்க என்ன பண்ணுங்கம்மா, ஃபர்ஸ்ட் 2 பேருக்கும் கேரியோடைப்பிங்னு இருக்குமா, அது பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் எக்ஸ்டர்னலா நீங்க 2 பேரும் நார்மலா இருக்கலாம், பட் ஏதாவது மைனர் ஜெனடிக் இஷ்யூஸ் இருந்ததுன்னா குரோமோசோம் டெஸ்ட் பண்ணிட்டோம் மேம். வெரி குட். அதுவும் நார்மல் சொன்னாங்களாமா? நார்மல் மேம், எல்லாமே வந்து ஜோடி ஜோடியா கரெக்டா இருக்கு. எக்ஸ்எஸ்யும் பண்ணிட்டேன். இதெல்லாம் பண்ணிட்டு தான் செகண்ட் வந்து நான் கன்சீவ் ஆகிறதுக்கு ரெடி ஆனோம். ஓகே. பட் செகண்ட் ஹார்ட் பீட் கம்மியா இருக்குன்ட்டு இப்ப அடுத்து மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஆனா ஓகே, டாக்டர் ஆலோசனை எடுத்துக்கலாம் நாம. ஓகேம்மா, நீங்க என்ன பண்ணணுமா, சம்டைம்ஸ் இப்போ சொந்தத்திலே கல்யாணம் பண்ணாம இந்த மாதிரி இஷ்யூஸ் வருதுன்னா ஃபர்ஸ்ட் 3 monthsல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அதாவது இந்த கருவிலேயே ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 2 அபார்ஷன் ஆச்சு இல்லையாம்மா, அப்போ அந்த ப்ராடக்ட்ஸை வந்து எதுவும் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிங்களாமா? அந்த கருவியே டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம், அது மாதிரி எதுவும் பண்ணீங்களா? அனுப்பிச்சாங்க மேம், ஃபர்ஸ்ட் பேபிக்கு அனுப்பிச்சாங்க. ஓகே. அதுல ஏதாவது குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்களா? ஃபீட்டஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் சொன்னாங்களா? இல்ல, ஃபீட்டஸ்ல எதுவும் பிரச்சனை இல்ல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 2 மாசம் அபார்ஷன் ஆனதையும் அனுப்பிச்சாங்க மேம். நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாமே லேப்டாப்க்கு பண்ண சொல்லிருக்காங்க மேம்.
சரிம்மா, கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணி பாருங்கள். அது ஒன்று பண்ணலாம். அடுத்தது லேப்ரோஸ்கோப்பியோடய சேர்த்து ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு ஒன்று இருக்குமா, கர்ப்பப்பைக்கு உள் சுவரில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ போத் லேப்ரோ அண்ட் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி சேர்த்து பாருங்கள். அண்ட் அடுத்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோலிக் ஆசிட் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடியிலேருந்து ரெகுலராக எடுத்துக்கோங்கம்மா. பட் நிறைய டைம் ஒரு ஃபஸ்ட்டு 3-4 அபார்ஷன்ஸ் ஆகிட்டு கூட அடுத்து தானாக கன்சீவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்பிக்கையை இழக்காதீங்க. நீங்கள் பண்ண வேண்டிய அந்த பரிசோதனைகளை மட்டும் பண்ணிட்டு நம்பிக்கையை ட்ரை பண்ணுங்கம்மா. ஓகே, லேப்ரோஸ்கோபி அண்ட் ஹிஸ்ட்ரோஸ்கோபி இது ரெண்டும் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் கொடுத்துருந்தாங்க. ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடியே ஃபோலிக் ஆசிட் நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்மா. உங்க பேருங்க? என் பேர் சரவணன். சரவணன், கேள்வி என்னங்க? திருவண்ணாமலையிலிருந்து பேசுறோமா? சரிங்க, என்ன கேள்வி? நரம்பியல் டாக்டர் பேசுறோமா? நரம்பியல் மருத்துவர் டாக்டர் ஜெயசெல்வி செந்தில்குமார் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. அம்மாவுக்கு வந்து சக்கரை அதிகமாகிட்டு ஃபிக்ஸ் வந்தது சார் 17ஆம் தேதி. சரிங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து உடனே ஜிஹெச்ல வந்து போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம். 1 வாரம் பொறுத்து தான் டிசைட் பண்ணாங்க. சரிங்க. அதுக்கு அடுத்து இன்னும் வரல. ஓகே. பெனிடைன் 100 mg வந்து மாத்திரை கொடுத்துருக்காங்க சார். சரிங்க. அது எவ்வளோ நாளைக்கு சார் மாத்திரை சாப்பிட வேண்டியது இருக்கும்? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிட்ஸுங்களா உங்களுக்கு? ஆமாம் சார், ஃபர்ஸ்ட் டைம் ஃபிட்ஸ். என்ன ஏஜுங்க? 62 வயசுங்க. இதுக்கு முன்னாடி ஃபிட்ஸே வந்தது இல்லை உங்களுக்கு? இதுவரை வந்தது இல்லை சார். வேற ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தீங்களா? எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு சார். சிடி ஸ்கேன் முதல்ல பார்த்தோம். ஓகே. அதுல சின்ன டவுட் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ எடுக்க சொன்னாங்க. எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம். ஓகே. அதில் என்ன சொன்னாங்க? எந்த தொந்தரவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். நார்மல் சொன்னாங்க. ஓகே. யூஸ்வலாக இந்த மாதிரி ஓல்ட் ஏஜில் வர ஃபிட்ஸுக்கு ஏதாச்சும் காரணங்கள் இருக்கும். பட் நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேனில் நார்மல் சொல்லிட்டீங்க. அப்போ வந்து இது வந்து காரணம் இல்லாமல் வர ஃபிட்ஸ் தான். ஸோ அப்போ வந்து நீங்கள் டேப்லெட் சாப்பிடணும் ரெகுலராக. ஒரு 2 இயர்ஸ் டேப்லெட் சாப்பிட்டு ஃபிட்ஸ் வரவே இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் சாப்பிட வேண்டியது இருக்கும். ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கான நேரம் முடிந்தது. மறுபடியும் சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் டோஷலான 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள்.